அதோட இதுக்குள்ளேயும் தேவையான இடம் இருக்குது. இந்த இதில் எல்லாம் இடமும் அதோட வந்து விளக்கம் மட்டும்தான் இதுக்குள்ள வந்து வைக்கலாம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன காணொளி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன காணொலின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்க இல்லை. ஆனால் எப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அளவில் வந்து எங்களோட புது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள், அதாவது தளபாடங்கள், அதை விட மிக முக்கியமான பொருள் வந்து படமாடம், அதாவது எங்கள் சாமி படங்களை கொண்டு வைக்கிற படமாடம். இந்த நாங்கள் பிளேட் ஒன்றும் வச்சு கட்டையில் அந்த மாடம் வச்சு போட்டு அந்த ரூம் வந்து புழங்குறதுக்காக வந்து ஒரு மாடம் செய்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகிட்டு தானே, 4-5 மாதத்துக்கு அப்போ இதோட மறந்துட்டேன். உண்மையிலுமே கொடுத்தது உண்மையாக மறந்துட்டோம். பட் அது இப்போதைக்கு பொதுக்கூட்டம் செய்ய இல்லாத தானே. அப்போ அதில் வந்து எங்களுக்கு அந்த யோசனை வேறே இல்லை. இன்றைக்கு வந்து திடீரெண்டு அதை கொண்டு வந்துட்டோம். அப்போ அவையிலும் வந்து ஒரு செய்த பொருளை வந்து நீண்ட நாளைக்கு வச்சிருக்க இல்லாதானே. அப்போ அவையிலும் வந்து கொண்டு வந்துட்டோம். அது எப்படி நாங்கள் அதை வந்து செய்ய கொடுத்துருந்தாங்க. உண்மையிலுமே நாங்கள் அதை எதிர்பார்க்காத விதம், இந்த எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வடிவாக தான் அதை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் தகுந்த நேரத்துக்கு வந்து நாங்கள் அதை பயன்படுத்த இல்லாட்டிக்கும் கூட எப்படி செய்திருக்கிறோம்ன்றது தான் இந்த காணொலியில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. உண்மையாக நல்லா இருக்குது, எல்லாமே முதிரை மரத்தில் நல்லா இருக்குது. அப்போ தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. அதோட மழை இருள் வந்து இப்போ வந்துகிட்ருக்கேன். இன்றைக்கு 2 தினம் வந்து மேலே சாதுவாக துமிச்சிட்டுது. என்ன பிரச்சனை என்றால் வெக்க கூட மழை வேணும், வெள்ளாண்மைக்கு மழை வேண்டாம். ஏன்னாண்டா வெட்டு சீசன் வந்துட்டுது, விளைஞ்சிட்டுது. அப்போ ரெண்டுமே பிரச்சனையாக தான் இருக்கு. அப்போ நாங்கள் தொடர்ந்து இதை பார்ப்போம். வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சாச்சு. அது மத்தியானமே கொண்டு வச்சுட்டுனா நாங்கள் கொஞ்சம் வேலையானபடியால் அந்த காணொலி எடுக்கலை. இப்போ வச்சாப்புறம் உள்ள காணொலியை காட்டுவோம். முதல் வந்து அப்படியே நாங்கள் சாமியறையை காட்டுவோம். ஓ, படமாடத்தை தான் முதல் காட்டணும். அதில் வந்து அந்த கதவிலையும் வந்து அப்படியே இந்த பிள்ளையார் லக்ஷ்மியின் படம் இருக்குது. அந்த கதவிலையும் வந்து இதுதான் பார்த்தீங்களென்றால் அந்த படமாடம். இப்போவே என்ன செய்கிறது, கூடுதலான ஆக்கள் வந்து சாமி படம் வைக்கிறதுக்கு வந்து இப்படி செய்து வைக்கிறது. இந்த பிளாட் ஒன்று மறந்து வைக்காமல் அதே மாதிரி தான் நாங்களும் வந்து செய்திருக்கிறோம். அதோட வந்து இப்படி திறந்து பார்ப்போம். இதில் வந்து மணிகள் இருக்குஞ்சு பாருங்க. இது வந்து ஃபுல்லாக வேம்பில் செய்தது. அது மேலாம் அப்படி அந்த கோம்புகள் வச்ச மாதிரி நல்ல அழகா இருக்குது. அதோட வேம்பின் வாசம் வருது. அந்த புதுசா எடுத்தது தானே. அடுத்து அந்த மேல அந்த இதுகள் எல்லாம் வந்து நல்ல வடிவா அந்த செதுக்குன மாதிரி செய்திருக்கு. நல்லா இருக்குது. அந்த உண்மையிலுமே அந்த கோபுரம் மாதிரி ஒரு அமைப்புல தான் செய்திருக்குது. இந்த கோவில் கோபுரங்கள் மாதிரி மறுபடி கதவை வந்து இப்படி காந்தத்தில் ஒட்டுற மாதிரி இப்படி கிட்ட கொண்டு வரணும்னா இதில் ஒட்டி நிற்கும். காந்தத்தில் ஒட்டி நிற்கும். அங்கால மணி ஒரு சத்தம், இஞ்சால மணி ஒரு சத்தம். பார்த்தீங்களா? இது வேற சத்தம், அது வேற சத்தம். வித்தியாசம் இருக்கு. இதுல வந்து படமும் அதோட வந்து விளக்கம் மட்டும்தான் இதுக்குள்ள வந்து வைக்கலாம். அதோட கீழுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய தேவையான லாட்சி எடுப்பு என்னென்ன வைக்க போகிறோமோ இந்த மேலே கூட்டின பல்பு கிடக்கு. என்னென்ன வைக்க போகிறோமோ அதுக்குரிய லாட்சிகள் இருக்கு. அதோட கீழுக்கும் ஒரு கபோர்ட் இருக்குங்க. இது வருங்க. இதுக்குள்ளேயும் தேவையான பொருட்கள் வந்து பூசை, அந்த சாமி படங்களோட சம்மந்தப்பட்ட மாதிரி பூசை பொருட்கள் அதுகள் வந்து வச்சுக்கொள்ளலாம். நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லாவே பிடிச்சிருக்கு. இது டிசைன் வந்து உண்மையாக நீங்கள் வரைய இல்லை, உண்மையாக நம்ம வேற இல்லை. ஆனால் நான் நினைச்சது இப்போ இந்த நிலத்தோட தான் வேறுமாண்டு தான் நான் நினைச்சேன். அரைவாசி அளவில் வேறுமாண்டு, இப்போ நிலத்தோட முட்டின மாதிரி வேறுமாண்டு நினைக்கல. இதுக்குள்ள லைட் போடாதபடியா இப்படி எல்லாம் தான் வச்சிருக்கிறோம். இது வந்து போட இல்லை. இதுக்குள்ள மேலுக்கு வந்து இந்த வயரிங் இல்லைன்றபடியாக அது போடப்படையில் உண்மையிலுமே நல்ல ஒரு திருப்தியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் அந்த உரிய நேரத்தில் வந்து நாங்கள் அதை வந்து இப்போ பயன்படுத்த இல்லாது
இன்னொரு வருஷம் நாங்கள் அதை காத்திருந்து இதுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படியே ஆர்டர் கொடுத்ததை நாங்கள் வேண்டாம்னு சொல்லலாது. அது ஓ இனி நாளைக்கு போனால் தான் இதுண்ட விலையில கதைக்கலாம் அவையோட. ஏன்னா நாங்களும் வேலையாண்ட வழியில் அவையில் கொண்டு வந்து இறக்கி வச்சு அதை விட அவையில் வந்து இன்னும் அந்த விலையில வந்து எங்கள்கிட்ட வந்து அவசரமாக வந்து சொல்லிக்கொள்ளையில கேட்டுக்கொள்ளையில அப்போ வந்து செய்த பொருளை வந்து முதல் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் மாட்டாக்காக அவையில் கொண்டு வந்து தந்துட்டுனா கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் அமைப்பாக வச்சுட்டுனா அப்படியே நாங்கள் மற்ற இதையும் பார்த்துக்கொள்வோம் வேணும். ஓ அடுத்தது வந்து முக்கியமானது எங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. உண்மையிலுமே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது வந்து பிள்ளைகளுக்காக ஏன்னா உண்மையாக தான் உண்மையிலுமே அவையிட ஒரு ஆசைக்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கட்டாயம் வேணும் கண்டுபிடிக்க இதை வந்து நாங்கள் செய்திருந்தாங்க. இது ஃபுல்லாகவே உருவம் தெரியும். இப்போ புல் உருவமே பாருங்க இப்படி ஃபுல்லாகவே தெரியும் உருவம். அந்த பெரும்பாலும் மற்ற ட்ரெஸ்ஸில் இப்படி அரைவாசி தானே வரும். இப்போ அரைவாசி தெரிஞ்சவளும் இது வந்து ஃபுல்லாகவே உருவம் தெரியும். அதோட சூப்பராக இருக்கு. நல்ல வடிவாக செய்திருக்கீங்க. உண்மையிலேயுமே அந்த கீழையும் வந்து ஸ்டாண்ட் மாதிரி இங்கே பாருங்க இது வந்து அடியில் ஸ்டாண்ட் அது இதுலேயுமே வேண்டாம் வச்சுக்கொள்ளலாம். இதுகளோட விலை வேண்டாம் நாளைக்கு அவர் பில் தந்தோடனே உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவோம். அதோட இதுக்குள்ள பக்கம் வந்து இது வருங்க இதுக்குள்ள வந்து இந்த பவுடர்கள் சீப்புகள் அப்படி இதுகள் எல்லாம் வச்சுக்கொள்ளலாம். இதுக்குள்ள பொட்டுகள் அப்படி வச்சுக்கொள்ளலாம். சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து முதிரை தனி முதிரை தூக்கம் இல்லாமல் தான் தூக்கணும். மற்ற இந்த கதவு இப்படி கைவிட்டா சரி கைவிட்டா மெதுவாகவே போகும். ஆனால் போய் தன் பாட்டிலே சாத்தும் பாருங்க அப்படி போய் சாத்தும் உண்டு. எனக்கு தெரியாம நானுமே இப்பதான் பார்க்க போறேன். போய் டிக்கடு சாத்தும். சின்னங்கள்லாம் கூடுதலாக சடாரம் அப்படி திறந்து போட்டு அப்போ கொண்டு சடாரம் அப்படி கூட்டு போடாமலுக்கு ஸ்லோவாக போய் கூட்டு போடுது. நல்ல செய்தி. இதுக்கும் வந்து லாச்சியர் அப்படி இருக்கு. லாச்சியர் 3 லாச்சி இருக்குது தேவையான அளவு. பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு லாச்சி இங்கே ஒரு லாச்சி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா 3வது லாட்சி இப்படி 3 லாட்சிகள் இருக்குது பாருங்க. 3 லாட்சி தாராளமாக இருக்குண்ணா. நல்ல பெரிய பெரிய லாட்சியா சின்ன நடுன்னு சொல்லிக்கொள்ள இங்கே பாரு பொருள் வைக்கிறதுக்கு தேவையான லாட்சி இருக்குது. அதோட இதுக்குள்ளேயும் தேவையான இடம் இருக்குது. இந்த இதில் எல்லாம் இப்போ இடங்கள் பாருங்க அந்த நல்ல தாராளமான இடங்கள் இருக்குது. எல்லாமே வந்து மேலேயும் வந்து ஏதாவது இந்த பூவாசுகளோ பூச்சாடிகளோ அப்படி ஏதாவது விரும்பினா இதுகள் வந்து வச்சுக்கொள்ளலாம். மேலேயும் வந்து உண்மையாக தான் இதுவும் வந்து இப்போ நினைச்சதை விட நல்லாவே செய்து தந்திருக்கேன் சொல்ல வேணும். இது வந்து நல்ல வடிவாக செய்து தந்திருக்கேன். அளவாக அடக்கமாக நல்ல அழகாக செய்து வந்திருக்கிறேன். நல்ல ஒரு அழுத்தமாக அங்கே இங்கே ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல அழுத்தமாக இருக்குது இல்லைண்ணா. இதை வந்து இந்த இடத்துல எங்கே வைக்கிறன்றது தான் பிரச்சனை. பாப்போம் இதுக்குள்ளே நாங்கள் மூலியாக வைக்கணும்னு நினச்சிக்கிறேன். இந்த மூலியாக வச்சா இங்கே அப்படி கட்டில போடலாம். அப்படி தான் யோசிச்சிருக்கேன். இது வந்து ஆக ஒரு பெரிய அளவான ரூம் வண்டியில் தானே கொஞ்சம் சின்ன ரூம் தானே. இப்போ அதுக்கு அளவாக தான் இது வந்து அப்படியே எடுத்துருக்கு. இது எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளுங்க. உண்மையிலுமே இது பிரயோசனம் எங்களுக்கு உண்மையிலேயே பிரயோசனம். இது எப்படி இருக்குதுன்றதை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கொள்ளுங்க. அப்படியே நாங்கள் மற்றதையும் பார்ப்போமே. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கட்டில் என்ன நல்ல பெரிய கட்டில் வந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் 3-4 பேர் வந்து இதில் படுக்கலாமே என்ன சின்னாக்கள் நாங்கள் எல்லாருமே இதுக்குள்ள வந்து படுத்துக்கொள்ளலாம். நல்ல அந்த முதிரகான் இந்த கட்டிலுமே வந்து இதுக்கு வந்து பெட் நாங்கள் வேண்டையில் இது வந்து முதலே செய்ய கொடுத்தது தானே. இப்போ வந்து பெட் இதுக்கு போடையில் இது வந்து அப்படியே பலகை தான் இதுகள் வந்து அப்படியே அப்படியே மரம் தான் இது. இதுவும் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது. இதுக்கும் வந்து லாட்ஜி இருக்குது. இதுக்கு வந்து பெட்ஷீட்டுகள் தலைவாணிகள் அது நேருக்கு நின்று இருக்கணும். எப்படி இருக்குது பெண்ணாம்பரிய லாட்ஜி இங்கே அப்படி அங்காலையும் லாட்ஜி அதையும் அப்படியே பாருங்க வந்து வந்து பாருங்க. இதுக்குள்ள பொருள் வச்சாச்சு. டோர்ச் லைட்டுகள் அதுகள் வச்சிருக்குது. இது 2 லாட்ஜி இருக்குது. நல்ல பெரிய அகலமான லாட்ஜி நல்ல அகலமான லாட்ஜி எப்படி இருக்குங்க. இந்த இதுவும் வந்து நல்ல அந்த இப்படி இப்படத்து நல்ல அந்த விளிம்புகளும் வந்து அகலமான விளிம்பு சூப்பராக இருக்கு. இதுகளும் வந்து நல்ல
ஒரு இடவழிகள் எல்லாம் நல்ல பெரிய பெரிய இடவழிகள் தான் இருக்குது. உண்மையிலுமே நல்ல ஒரு அழகா செய்து தந்திருக்கணுமே. ஓ சூப்பராக இருக்குது பார்க்க. அதான் பல இரண்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கு வேறு இதில் படுக்கணும். என்னென்னு சொன்னால் இப்போ இது வந்து இப்போ ஒரு சின்ன அளவான ரூம் தான், அந்த ரூமுக்கு அளவாக இருக்குது இந்த கட்டில். இந்த ஆக பெரிய கட்டிலாவும் இல்லாமல் அதே சமயத்தில் ஆக சின்னதும் இல்லாமலுக்கு ரூமுக்கு அளவான கட்டிலாகவே இருக்குது. இதோட விலையிலும் வந்து இனிமேல் வந்து உண்மையிலேயே இந்த விலையாக இருக்கும் தேவை என்று சொன்னால் நான் அவர்கிட்ட கேட்டு அடுத்த காணொலியில் சொல்லுவோம். எங்களுக்கு உண்மையிலேயே தெரியல, நாங்களும் அவரோட கதைக்கு இல்லை கட்டாயம் அப்படி நாளைக்கு வில் வரும் கேட்க வந்து. ஆனால் இப்போ நாங்கள் கடையில் இப்போ முதல் ஆர்டர் கொடுக்க கேட்ட விலையை வந்து இப்போ நாங்கள் வேண்டுறதிலும் பார்க்க அதை செய்து எடுக்கிறது வந்து தரமும் தான், அதோட விலையும் வந்து குறைவான்னு சொல்லி தான் செய்ய கொடுத்தனாங்க. அப்போ அதனால வந்து கட்டாயம் வந்து இப்போ நாங்கள் கடையில் ரெடிமேடாக வாங்குறதுன்னு பார்க்க செய்யறதுல வந்து விலை குறைவாக இருக்கும். நாங்கள் விலையை நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா நாங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதுக்கான விலையில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இது மூன்றும் தான் இப்போதைக்கு இருக்குது. என்னென்னா அது வந்து ஒன்றும் செய்யலை, அது நாங்களும் ஆர்டர் கொடுத்தபடியா ஒன்றும் செய்யலை, அது அதுக்கு மரபுன்னு சொல்லலாது. மற்ற நீண்ட நாளைக்கும் அவையில் வந்து வச்சிருக்கேன் வச்சிருக்கலாது, அந்த செய்த பொருளை வந்து அவையில் 2 நாளைக்கு வச்சிருக்கலாது. அதனால் வந்து கொண்டு தந்துட்டோம். 3 பேருமே இன்றைய நாள் வந்து எதிர்பார்க்கல, நாங்கள் ஏன்னா எதிர்பார்க்காம தான் மந்தங்களுக்கு கிடைச்சது. அப்போ இன்றைக்குமே என்ன சிறிய காணொலி என்றாலும் என்ன இப்படி இப்போ தளவாடங்களில் கூடுதலாக நாங்கள் இதை பதிவிடுறதுக்கு காரணமே வந்து உங்களுக்கு இந்த வேண்டால் வந்து அவைகிட்ட செய்து கொள்ளலாம். அடுத்த காணொலியில் வந்து நாங்கள் அதில் நம்பரை கொடுப்போம் கொடுத்து விடுவோம். அப்போ இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.